கோட்டாபய ராஜபக்ச எதிர்பார்த்த மாதிரியான ஒரு உத்தரவு இன்றைக்கும் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படலை. தான் கைது செய்யப்படக்கூடாது, பயங்கரவாத தடை சட்டம் தனக்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடாது, ஷானி அபேசேகரவினுடைய விசாரணைக்கு பயமா இருக்கு, பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படலாம் என்ற மாதிரி சில விஷயங்களை குறிப்பிட்டு கோட்டாபய ராஜபக்ச ஒரு மனுவை பதிவு செய்திருந்தவர். இன்றைக்கு 2வது நாளாகவும் அந்த மனு பரிசீலிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விதமான ஒரு கடைசி தீர்மானமும் எடுக்கப்படாமல் 24ஆம் தேதி இல்லாட்டி வார புதன்கிழமை வரைக்கும் அந்த மனு சம்பந்தமான பரிசீலனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நேற்று ஒரு நீதிபதி விலகி இருந்தவர். கோட்டாபய ராஜபக்சவினுடைய இந்த மனு சம்பந்தமான பரிசீலனையில் என்னால் தொடர்ச்சியாக கலந்து கொள்ள முடியாது, தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் விலகிறேன் சொல்லி பிரியந்த பெர்னாண்டோ சொல்லப்பட்ட நீதிபதி விலகி இருந்தவர். அதுக்கு பிறகு இன்றைக்கு இன்னும் ஒரு நீதிபதி அவருக்கு பதிலாக கலந்து கொண்டிருக்கிறார். அதில் சரத் திசாநாயக்கன் சொல்லப்பட்ட நீதிபதி. இவரை தவிர நேற்றைய நீதிமன்ற வழக்கு விசாரணையில் கலந்து கொண்ட ரொஹாந்த் அபேசூரியன் சொல்லப்பட்ட நீதிபதியும் இன்றைக்கும் வழக்கு விசாரணையில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த விதமான ஒரு கடைசி தீர்மானமும் எடுக்கப்படலை. இதில் ரமேஷ் டி சில்வா ஜனாதிபதி சட்டத்தரணி தான் கோட்டாபய ராஜபக்ச சார்பாக முன்னிலையாகி இருந்தவர். அவர் சொல்றார், கைது என்ற பேர்ல ஒரு நபருடைய தனிப்பட்ட உரிமையோ சுதந்திரமோ பறிக்கப்படக்கூடாதான். கோட்டாபய ராஜபக்சவினுடைய உரிமையும் சுதந்திரமும் பறிக்கப்படக்கூடாது. ஈஸ்டர் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டவர்களினுடைய குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கிறோம் என்ற பேரில் யார் வேணும்னு சொன்னாலும் கைது செய்யலாம், யார் வேணும்னு சொன்னாலும் தடுத்து வைக்கப்படலாம் என்ற மாதிரியான ஒரு நிலைமையை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கோட்டாபய ராஜபக்சோட லோயர் குறிப்பிட்டார். இதை தவிர பயங்கரவாத தடை சட்டம் என்றது ஒரு மோசமான சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படுவாரா இருந்தால் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார், பிணை கூட கிடைக்காத ஒரு சூழல் உருவாக முடியும். அதனால தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி ரமேஷ் டி சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப சரத் திசாநாயக்க நீதிபதி கேட்கிறாரு, 24 மணித்தியாலங்களுக்குள்ள ஒரு வழக்கு விசாரணை இல்லாட்டி ஒரு நபர் சம்பந்தமான விசாரணையை முடிவுக்கு கொண்டு வர முடியலன்னு சொன்னா தடுப்பு காவலில் வைக்கப்படுறது சாதாரணமான வளமையான ஒரு நடைமுறை. இதுல புதுசா ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு என்ற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப அவர் சொல்லி இருக்கிறார், இந்த மாதிரியான தடுப்பு காவல் என்ற பேர்ல கோட்டாபய ராஜபக்சவினுடைய சுதந்திரம் பறிக்கப்படலாம், அதுக்காகத்தான் இந்த மாதிரி நாங்கள் ஒரு தடை உத்தரவை கேட்கிறோம் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இதுக்கு முதல்ல நடந்த ஆணைக்குழு விசாரணை அறிக்கைகளையும் மேற்கோள் காட்டி சில விஷயங்களையும் கோட்டாபய ராஜபக்சோட லோயர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் சொல்றார், இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிற உயர் நீதிமன்ற அரசராக இருக்கிற ஜனக் டி சில்வா தலைமையில் ஒரு விசாரணை நடந்தது. அந்த விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் எந்த ஒரு இடத்திலையும் கோட்டாபய ராஜபக்ச மேல குற்றம் சாட்டப்படலை, அவருடைய பேர் கூட பயன்படுத்தப்படலை. அப்போ இந்த அடிப்படையில் அவரை திரும்பவும் கைது செய்ய போறாங்க, கைது செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இதை தவிர ஷானி அபேசேகர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய இப்போதைய பணிப்பாளர், அந்த காலகட்டத்திலையும் பொறுப்பாக இருந்தவர். இதை தவிர சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக இருந்து இப்ப பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கிற ரவி செனவிரத்ன, இந்த 2 பேர் சம்பந்தமாகவும் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் சொல்லி அல்விஸ் தலைமையிலான விசாரணை ஆணைக்குழு ஒரு பரிந்துரையை செய்திருந்ததான். அப்படியான நபர்கள் இன்னைக்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற பட்சத்தில் எப்படி கோட்டாபய ராஜபக்சவால முன்னிலையாக முடியும், இல்லாட்டி ஒரு சுயாதீனமான விசாரணையா அது இருக்கும்னு சொல்லி எப்படி நம்பலாம் என்ற மாதிரியும் ஷானி அபேசேகர் ரவி செனவிரத்ன சம்பந்தமாகவும் இன்னைக்கு வழக்கு விசாரணையில கோட்டாபய ராஜபக்சோட லோயர் சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார். ஒரு சம்பவத்தையும் அவர் நினைவுபடுத்துறாரு. 2018ஆம் ஆண்டுல மாவனல்ல பிரதேசத்தில் புத்தர் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகிறது. உங்களுக்கு பெரும்பாலும் ஞாபகம் இருக்கும். ஈஸ்டர் தாக்குதல் மிக முக்கிய ஒரு சம்பவம். அப்படி வவுனதீவு போலீஸ் காவலர்ல 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம், புத்தர் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம், இது 2ம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இருந்தால் அந்த தாக்குதலே கிட்டத்தட்ட தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னால் இருக்கிற நெட்வொர்க் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த விசாரணையிலையும் சில குழப்பங்கள் இருந்தது. அந்த சம்பவத்தை இவர் நினைவுபடுத்தி சொல்றாரு, புத்தர் சிலை உடைக்கப்பட்டதுக்கு பின்னால வெளிநாட்டு சக்திகள் இருந்ததுன்ற மாதிரி சில தகவல்கள் கிடைச்சிருந்ததாம். அப்படியான தகவல் கிடைச்சும் வெளிநாட்டு விசாரணை பிரிவோட, குறிப்பா சர்வதேச போலீஸோட இல்லாட்டி இன்டர்போல் உதவியை பெற்றுக்கொண்டு ஷானி அபேசேகர் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருந்தார். அப்படி நடவடிக்கை எடுக்காம இருந்த ஒரு நபர் இன்னைக்கு கோட்டாபய ராஜபக்சவை எப்படி விசாரிக்கிறதுக்கு முயற்சி எடுக்க முடியும் என்ற மாதிரியும் ஷானி அபேசேகர் சம்பந்தமாகவும் ரவி செனவிரத்ன சம்பந்தமான சில விமர்சனமான கருத்துக்கள் கூட கோட்டாபய ராஜபக்சோட சட்டத்தரணியால குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை தவிர சட்டமா அதிபர் திணைக்களத்தை விமர்சிக்கிற மாதிரியும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அப்ப அரச தரப்பு சார்பா முன்னிலையாகி இருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவர் சொல்ற இந்த கருத்துக்கள் எல்லாமே மீடியாவை இலக்கு வச்சு சொல்லப்பட்ட கருத்துக்கள், வெளியில ஊடகங்கள்ல பேசப்படணும்ன்றதுக்காகவே இவர் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுவும் சட்டமா அதிபர் திணைக்களம் மேல இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற மாதிரி சுஹர்ஷி ஹேரத் இல்லாட்டி பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இன்னைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்லி இருக்கிறார், இல்ல சட்டமா அதிபர் திணைக்களத்தை விமர்சிக்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது என்ற மாதிரியும் அவர் நீதிமன்ற வழக்கு விசாரணையில இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். கடைசியில் எந்த விதமான ஒரு தீர்மானமும் இன்னைக்கு எடுக்கப்படல. கோட்டாபய ராஜபக்ச எதிர்பார்த்த மாதிரியான ஒரு தடை உத்தரவும் கொடுக்கப்படல. ஒரு உத்தரவாதம், கைது செய்யப்பட மாட்டார் என்ற உத்தரவாதமும் கொடுக்கப்படாம அடுத்த கிழமை புதன்கிழமை வரைக்கும் இந்த மனு சம்பந்தமான பரிசீலனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் கோட்டாபய ராஜபக்சவினுடைய முன்னாள் பிரத்யேக செயலாளர்
பிரைவேட் செக்ரட்டரி சுகீஸ்வர பண்டார் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கும் இல்லாட்டி கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்ட விசாரணைகளுக்கும் இந்த கைதுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இன்றைக்கு காலையில் மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு சுகீஸ்வர பண்டாரவை கைது செய்திருந்தது. பிறகு பின்னேரம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தவர் இப்ப 1ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல வைக்க சொல்லியும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா அரச பணம் முறைகேடா பயன்படுத்தப்பட்டிருக்குன்றது. 2 சம்பளத்தை ஒரே தடவையில் பெற்றுக்கொண்டிருக்கிறார். 2 அரச சம்பளத்தை ஒரே தடவையில் பெற்றுக்கொண்டிருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்தில் இவர் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தவர். அதுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு திட்டத்தினுடைய திட்ட பணிப்பாளர் என்ற பதவியிலையும் இருந்திருக்கிறாராம். அதுக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் சாதாரணமா சட்டத்துக்கு அமைய ஒரு நபர் ஒரே சந்தர்ப்பத்தில் 2 அரச பதவிகளை வகிக்க முடியாது, இல்லாட்டி 2 அரச சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இது சட்டவிரோதமானது. சுகீஸ்வர பண்டாரவுக்கு இல்லாட்டி கோட்டாபய ராஜபக்சவினுடைய முன்னாள் பிரத்யேக செயலாளருக்கு 2 சம்பளம் அரசு சம்பளம் ஒரே சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அரச பணம் முறைகேடா பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார். வெளியில சொல்லப்பட்ட காரணம் இதுவா இருந்தாலும் உள்ளுக்கு சில நேரங்களில் வேற சம்பவங்கள் சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்தப்படலாம். என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் கோட்டாபய ராஜபக்சவை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதுல ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய பேர்ல முன்வராட்டியும் அவருடைய கட்சியிட பேர்ல இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பேர்ல ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில அமெரிக்காவினுடைய FBI நிறைய அரசியல்வாதிகள் அந்த FBI அறிக்கை சம்பந்தமா சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதை பற்றியும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். இப்ப UNP அந்த ரிலீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய FBI இலங்கைக்கு விசாரணை நடத்தி இருந்தது. அந்த விசாரணையோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஏதாவது தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க முயற்சி எடுத்துருக்கிறீங்களான்னு சொல்லி அரசாங்கத்தை பார்த்து ஐக்கிய தேசிய கட்சி இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்க கேள்வி கேட்கிறாரு. அப்படி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தா ஏதாவது பதில் கிடைச்சிருக்கா? அப்படி பதில் கிடைக்காட்டி ஏன் இதுவரைக்கும் அமெரிக்காட்ட இந்த விதமான கேள்வியும் கேட்கல என்ற மாதிரி சொல்லப்படுது. நிறைய பேர் சொல்றது என்னன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய FBI ஒரு விசாரணை நடத்தி இருந்தது. அதுல இதுக்கு பின்னால் ஒரு மாஸ்டர் மைண்ட் கிடையாது, வேற சக்திகள் கிடையாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மையில அமெரிக்காவினுடைய FBI என்ற பெயர்ல நடத்தப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த விசாரணை அமெரிக்காவினுடைய FBI முழுமையா நடத்தின ஒரு விசாரணை கிடையாது. அமெரிக்காவினுடைய FBI சேர்ந்த ஒரு அதிகாரியோ ஒரு சிலர் இலங்கைக்கு அந்த காலகட்டத்தில் வந்தது உண்மை. என்ன சொன்ன அமெரிக்க பிரஜைகள் 5-6 பேர் இந்த தாக்குதலில் உயிரிழக்கிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கு உதவி செய்யறதுக்காக தொழில்நுட்ப ரீதியான உதவி செய்யறதுக்குன்னு சொல்லியும் குறிப்பா ஃபொரன்சிக் தடயவியல் சம்பந்தமான உதவிகளுக்குன்னு சொல்லியும் தான் அமெரிக்காவினுடைய உதவி பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. சம்பவ இடத்துக்கு FBI உறுப்பினர்கள் போனது உண்மை, அங்க தடயவியல் சோதனைகள் நடத்தப்பட்டது உண்மை, தொழில்நுட்ப ரீதியான உதவிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதும் உண்மை. அதுலயும் குறிப்பா இலங்கை விசாரணை தரப்பு அதுவரைக்கும் கண்டுபிடிச்ச ஆதாரங்கள் சான்று பொருட்களை அடிப்படையாக கொண்டுதான் அமெரிக்காவினுடைய FBI அந்த விசாரணையை நடத்தியிருந்தது, இல்லாட்டிய விசாரணைக்கு உதவி செய்திருந்தது. இதை தவிர இன்னும் ஒரு நாட்டுக்குள்ள போய் அமெரிக்கா ஒரு சுயாதீனமான விசாரணை கடைசி வரைக்கும் நடத்த முடியாது. இலங்கை அதுக்கு இடம் கொடுக்க போறது கிடையாது. அதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட சில எலக்ட்ரானிக் உபகரணங்கள், லேப்டாப், சில போன் சம்பந்தமான உதவிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. FBI விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதது. நீங்க என்னதை கண்டுபிடிக்க போறீங்கன்ற மாதிரியான கேள்விகள் இந்த நாட்களில் கேட்கப்பட்டதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னால் சொல்லப்படாமல் இருக்கிற இல்லாட்டி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்படுற உண்மை என்னன்னு சொன்னால் அது ஒரு முழுமையான விசாரணை கிடையாது என்றது. இன்னும் ஒரு பக்கம் கம்மன் பிள்ளை வழக்கம் போல இன்னைக்கு ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தவர். அதுல ஒரு சர்ச்சையான இன்னும் ஒரு கருத்தையும் சொல்றாரு. சாலே என்று சொல்லப்பட்டவர் புலிகள் அமைப்பை தோற்கடிக்கிறதுல முன்னின்று செயற்பட்ட ஒரு நபர். கிட்டத்தட்ட அவருடைய மூலதான் இந்த போர்ல பெரிய ஒரு தாக்கம் செலுத்தி இருந்தது. அதனால புலிகளை தோற்கடிக்கிறதுக்கு முன்னின்ற சலே இந்த மாதிரி துன்புறுத்தப்படுறார் என்று சொல்லி CCTVல ரெக்கார்ட் பண்ணி புலி ஆதரவாளர்களுக்கு அந்த காட்சிகளை விற்பனை செய்கிறது தான் சிஐடியினுடைய நோக்கம், ஷானியினுடைய நோக்கம் என்ற மாதிரி ஒரு கருத்தை இன்னைக்கு உதய கம்மன் பிள்ளை நடத்தின ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். கம்மன் பிள்ளை சொல்றாரு, தான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு சொல்லி நிரூபணமாகியிருக்காம். போலீஸ் சொன்னது பொய் என்றதும் நிரூபணமாகியிருக்காம். சாலை துன்புறுத்தப்பட்ட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் குறிப்பிட்ட மாதிரி சாலை துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். அதை பற்றி நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், போலீஸ் சொன்னது எல்லாமே பொய் என்றது இப்ப சில அறிக்கைகள் மூலமா உறுதியாகியிருக்காம். இதனால ஒரு கிழமைக்குள்ள இலங்கை போலீஸ் தன்னிட்ட மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் $1 பில்லியன் நட்டஈடு கோரி ஒரு வழக்கு பதிவு செய்ய இருக்கிறாராம் உதய கம்மன் பிள்ளை. இதை தவிர ஒரு சில ஊடகங்களுக்கு எதிராகவும் இந்த மாதிரியான வழக்கு பதிவு செய்யறதுக்கு அவர் எதிர்பார்க்கிறார்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. சோசியல் மீடியாவில் அதை பற்றி கதைக்கிற நபர்கள் சம்பந்தமாகவும் அவர் சில நேரங்களில் ஒரு வழக்கு பதிவு செய்யலாமா. இப்போ போலீஸ் இவர் ஒரு கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தவர், அவர் சொல்ற கருத்தெல்லாம் பொய்யானது என்ற மாதிரி போலீஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அந்த போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு முக்கியத்துவம் தன்னுடைய இந்த பிரஸ் மீட்டுக்கும் கொடுக்கப்படணுமா. அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாட்டி ஊடகங்களுக்கு எதிராகவும்
சோசியல் மீடியாவில் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்லியும் உதய கம்மன்பில் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். என்ன நடக்க போகுது அடுத்ததுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி, கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா? அப்படி கைது செய்யப்படுவாரா இருந்தால் எப்போ அந்த கைது நடக்கும்ன்றதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. கோட்டாபய ராஜபக்சவை உண்மையிலேயே கைது செய்யறதுக்கு விசாரணை தரப்பு சிஐடி இல்லாட்டி அரசாங்கம் முன் வருமா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.